இந்தியாவில் மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள் வந்து எம்ப்ளாயியாக தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் ஆண்டர்பிரனராக இருக்காங்க. இதுக்கான பேசிக் ரூட் காஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம். ஹாய், ஐ முரளி கிருஷ்ணா. ஐ ப்ரொவைட் டோட்டல் மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம நல்லா படிக்கிறது, எப்படி நம்ம நல்லா மார்க் வாங்குறது, எப்படி நல்லா மார்க் வாங்கினா எந்த கம்பெனியில் போய் எம்ப்ளாயியாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டாக்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, MBBS படிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ஜன் ஆகுறாரு. ஆகி என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவர் வந்து எம்ப்ளாயியா தான் ஒர்க் பண்றாரு. அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி வைக்கணும், ஒரு கிளினிக் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து எங்கேயுமே நம்ம எஜுகேஷன்ல இல்ல. சிமிலர்லி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் எடுத்தா கூட அவரும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்ல எப்படி ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணணுன்றதுக்கு தான் அவர் ட்ரெயின் ஆகிறாரே தவிர, அவர் எப்படி ஒரு தனியா ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் வைக்கிறது அப்படிங்கிற பிசினஸ் நாலேஜ் எங்கேயுமே வந்து சொல்லப்படல. எஜுகேஷன் சிஸ்டம் தான் சொல்லி தரல. அட்லீஸ்ட் நம்ம வந்து பிசினஸ் ஓனர்ஸ் யார் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கிட்ட போயிட்டு எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி போனா, அவங்களும் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா நீ வந்து வேலையை விட்டுட்டு பிசினஸ்க்குலாம் வர, பிசினஸ் பண்றது ரொம்ப ரிஸ்க், பிசினஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, பிசினஸ் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிமோட்டிவேட் தான் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெடிமேடா ஒரு ஃபார்முலா இன்னொருத்தரால கண்டிப்பா கொடுக்க முடியாது. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னா நமக்கு வந்து ஒரு பிசினஸ் பத்தி ஒரு பிசினஸ் பிளான் வேணும். அந்த பிசினஸ் பிளான்ல ஒரு 4 விஷயங்கள் வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஓரளவுக்காவது ஐடியா இருக்கணும். என்ன அந்த 4 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேல்ஸ், என்ன ப்ராடக்ட் விற்க போறோம் அந்த சேல்ஸ் நாலேஜ் வேணும். மார்க்கெட்டிங், நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது அந்த நாலேஜ் வேணும். ஆப்ரேஷன்ஸ், எப்படி அந்த பிசினஸை நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம் டெய்லி பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸ் ஆர் இயர்லி பேசிஸ்ன்ற டேட்டா வேணும். ஃபினான்ஸ், நம்ம எப்படி வந்து பணம் வந்து உள்ளார கொண்டு வர போறோம், அந்த பணம் வந்து நம்ம எப்படி வெளியே எடுக்க போறோம், டெய்லி பேசிஸ்ல எவ்வளவு பணம் தேவை, மந்த்லி பேசிஸ்ல எவ்வளவு பணம் தேவை, அந்த பணத்தை நம்ம சம்பாதிச்சதுக்கு அப்புறமா எப்படி எக்ஸ்பென்சஸா நம்ம செலவு பண்ண போறோம், எப்படி நம்ம சேவிங்ஸா கொண்டு வர போறோம், எப்படி நம்மளோட கேபிட்டலை நம்ம நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து பில்டு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் அவேர்னஸ் வேணும். ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியா இருக்க மாதிரியான ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த நாலேஜ் எனக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த நாலேஜ் நம்ம எடுக்கிறதுக்கு ஏதாவது ரிலவெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது ஒரு பிஸ்னஸ் மென்டாரை மீட் பண்ணி நீங்கள் அவங்க கிட்ட வந்து ஐடியாஸ் கேட்கலாம். மூணாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வெரி சிம்பிள், உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி டேட்டா எடுக்கலாம். நவடேஸ் ஈவன் ChatGPT இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து டேட்டாஸ் எடுத்து இந்த 4 விஷயத்துக்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் போதும். இந்த பேசிக்ஸை கரெக்டாக பண்ணியும் உங்களோட ஓன் பிஸ்னஸ் ஃபார்முலாவை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால், டோன்ட் வரி, ஐ எம் ஹியர். நான் வந்து மோர் தென் 100 பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்களோட ஓன் பிசினஸ் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்.